Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 5/6/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் மத்திய பிரதேச ஹைகோர்ட் இண்டோரில் ஒரு 11 தேர்வு மையங்களில் கடந்த 4/5/2025 மே மாதம் நடந்த நீட் தேர்வின் போது மின்சார தடை ஏற்பட்டது, மழை வந்தது. அதனால் தேர்வு சரிவர எழுத முடியவில்லை. அதனால் மறுதேர்வு ரீநீட் நடத்த சொல்லி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த கேஸ் இன்றைக்கி ஹியரிங்க்கு வந்துச்சு மத்திய பிரதேச ஹைகோர்ட்டில். அதை பற்றின அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த ரீநீட்னால் அல்லது இந்த ரீநீட் கேஸுனால் நீட் யூஜி 2025 ரிசல்ட் ஏதாவது தள்ளி போகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோர்ட் கேஸினுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி அப்டேட் கொடுக்குறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் டென்டேட்டிவ் நீட் யூஜி 2025 ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது 14th June 2025 கொடுத்துருக்காங்க. அதற்கு முன்னோட்டமாக இப்போ பார்த்தீங்கன்னா NTA வெப்சைட்லேருந்து OMR சீட் ரிலீஸ் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச ஹைகோர்ட் இண்டோரில் உங்களுக்கு ரிசல்ட்டை வெளியிடுவதற்கு தடையில்லை அப்படின்னு அந்த இன்டரிம் ஆர்டர் 16/5/2025 அன்று வெளியிடப்பட்டு விட்டது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா CCTV அந்த மத்திய பிரதேச இண்டோரில் தேர்வு மையங்களில் என்ன நடந்துச்சு, பவர் ஃபெயிலியர், இந்த ரீசனெல்லாம் செக் பண்ணுறதுக்கு CCTV ஃபுட்டேஜும் சப்மிட் பண்ணிட்டாங்க 16/5/2025. இப்போ கேஸினுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்த அந்த ஹியரிங்கில் கேஸ் ஸ்டேட்டஸ் பெண்டிங் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஹியரிங் அப்படிங்கிறது எப்போ பார்த்தீங்கன்னா 16/6/2025. நெக்ஸ்ட்டு ஹியரிங் டேட் 16/6/2025. ஓகேங்களா? ரிசல்ட்டு டென்டேட்டிவாக ரிலீஸ் பண்ணுற டேட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, 14th June அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்த நெக்ஸ்ட்டு ஹியரிங் 16ஆம் தேதி போடுறனால இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது தள்ளி போகுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா உங்களுக்கு முதல்ல ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டே கொடுத்துருந்தாங்க மத்திய பிரதேச ஹைகோர்ட்டு. ஆனால் அதுக்கு பதில் மனு NTA தரப்பில் கொடுத்து ரிசல்ட்டை வெளியிடுவதற்கு அந்த ஆணையை மாற்றி அமைச்சு கொடுங்க. ஏன்னா இது மாணவர்களுடைய கவுன்சிலிங் கலந்தாய்வு மற்றும் மற்ற ப்ராசஸ் எல்லாம் டிலே ஆகும், அட்மிஷன் எல்லாம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சார்பாக பதில் மனுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் இண்டோர் தேர்வு மையங்களில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்குக்கு இன்றைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் நிலுவையில் உள்ளது. அடுத்த ஹியரிங் அப்படிங்கிறது 16ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது, 16 June. ஓகேங்களா? ஆனால் ரிசல்ட்டை வெளியிடுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு இன்டரிம் ஆர்டர் ஏற்கனவே மத்திய பிரதேச ஹைகோர்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆர்டர் ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா 16th June 16/5/2025 அன்றே அந்த இடைக்கால தடையை ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறதுல எந்த விதமான தடையும் இருக்காது. ஓகேங்களா? நாளைக்கு அதாவது 6/6/2025 வெள்ளிக்கிழமை சென்னை ஹைகோர்ட்டில் ஆவடியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கு, அதே மாதிரி மழை காரணமாகவும் மின்சார தடையின் காரணமாகவும் தேர்வு சரிவர எழுத முடியவில்லை அப்படின்னு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது நாளை விசாரணைக்கு வருகிறது. அதனுடைய அப்டேட்டும் நம்மளுக்கு கிடைச்ச உடனே நாளைக்கு நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். இதற்கு இடையில் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலேருந்து
நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் நாளை முதல் 6/6/2025 முதல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் MBBS BDS மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்பம் ஆன்லைன் போர்ட்டல் நாளை முதல் துவங்கப்படுகிறது, ஓப்பன் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதை பற்றின வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இப்போதைக்கு மத்திய பிரதேச ஹைகோர்ட்டினுடைய நிலவரம் என்ன அப்படின்னா, கேஸ் பெண்டிங், நெக்ஸ்ட் ஹியரிங் 16/6/2025 அன்று வருகிறது. தேர்வு முடிவுகள் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. இதுதான் இப்போதைக்கான அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீட் ஆஸ்பிரன்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.